வாழ்வழிக்கும் தேவன் நம் வல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தர் தூதோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். இன்றும் கூட சங்கீதம் 37:28 கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற தெய்வம் நியாயத்தை விரும்புகிறவர். யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் நியாயம் செய்ய வேண்டும். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறபடினால் நாமும் கூட நியாயம் செய்ய வேண்டும் என்று, நியாயமாய் நடக்க வேண்டும், நியாயத்தை பேச வேண்டும், நியாயமான வழிகளில் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிற ஒரு தேவன். அப்படி நியாயமாய் நடக்கிற, நியாயமாய் பேசுகிற பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதே இல்லை. இன்றைக்கு அநியாயத்துக்கு விலை போகிறவர்கள் அநேகர் உண்டு, அநீதிக்கு விலை போகிறவர்கள் உண்டு. நியாயம் என்று தெரிந்திருந்தும் நியாயத்தின் பக்கம் நிற்காமல் அநியாயத்துக்கு துணை போகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் நியாயத்திற்காக கடைசி வரை உண்மையாய் நிற்கிற பரிசுத்தவான்களை தேவன் கைவிடுவதே இல்லை. அவர்களை நிச்சயம் காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நியாயமான வழிகளில் நடக்கிறீர்களா? நீங்கள் நியாயத்தை பேசுகிறீர்களா? எது நியாயமோ அதற்கு உறுதுணையாய் நிற்கிறீர்களா? நீங்கள் நியாயமாய் நடந்தால்தான், நீங்கள் நியாயத்தை பேசினால்தான் நீங்கள் பரிசுத்தவான்கள். அநியாயமான காரியங்களை செய்துவிட்டு அநியாயமான வழிகளில் நடந்து கொண்டு நான் பரிசுத்தவான் என்று சொல்வதில் எள்ளளவேனும் உண்மை இல்லையே. நீங்கள் பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களானால் நிச்சயம் நியாயத்தை செய்வீர்கள். தேவன் பரிசுத்தவான்களிடத்தில் நியாயத்தை விரும்புகிறவராயிருக்கிறார். இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களை நீங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்கிறீர்களா? நீங்கள் நியாயமாய் நடந்து கொள்கிறீர்களா? நீங்கள் நியாயத்தை பேசுகிறீர்களா? உங்கள் வாய்களில் அநியாயம் இல்லையா? அப்படியானால் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் நியாயம் பேசுகிறவர்கள், நீங்கள் நியாயமாய் நடந்து கொள்வீர்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை, அவர் உங்களை காப்பாற்றுவார். அன்பின் பரலோக பிதாவே, நீ நியாயத்தை விரும்புகிறவர். நாங்கள் நியாயமாய் நடக்க வேண்டும் என்பதையும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர். நாங்கள் நியாயமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.